ஐபிஎல்லோட 4வது மேட்ச் பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் ஒரு க்ளோஸ் என்கவுண்டர்னு சொல்ல முடியாது. பட் இது வரைக்கும் பார்த்த ஒரு 3 கேம்ல இது ஒரு சூப்பரான கேம் அப்படின்னு சொல்லலாம். டாஸ் வின் பண்ண பஞ்சாப் பவுலிங் சூஸ் பண்ணாங்க அண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லணும். ஜிடி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் சாய் சுதர்ஷன் நினைச்ச மாதிரி விளையாடல. சாய் சுதர்ஷன் ஒரு கேம் ஆடுறாருன்னா 30 ரன் மினிமம் கேரண்டி, பேங்க்ல போட்டு வச்சிடலாம் 30 ரன் அந்த மாதிரி. பட் இன்னைக்கு 13 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஆன் தி அதர் ஹேண்ட் சுப்மான் கில் ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருந்தாரு பேட்டிங் பொறுத்த வரையில. தென் ஜாஸ் பட்லர் இனிஷியலா ரொம்ப சூப்பரா இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாரு. பட் எண்ட்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸான்னு கேட்டா, ஒரு யூஷுவல் ஜாஸ் பட்லரோட இன்னிங்ஸான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கிளென் பிலிப்ஸ் ஒரு டீசென்டான நாக், 17 பால்ல 25 ரன். அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் ஒரு சூப்பர் எக்ஸப்ஷனான பவுலிங் போட்டாங்கன்னு சொல்லணும். அண்ட் ஒரு பிக் ஆஃப் தி பவுலர்னா கண்டிப்பா நான் யுஸ்வேந்திர சஹலை சொல்லுவேன். முக்கியமான பிரேக் த்ரூஸ்லாம் சஹல் தான் எடுத்து கொடுத்தாரு. எண்டில் கடைசியா 162 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. பெரிய ஸ்கோரா இல்ல. பிகாஸ் பஞ்சாபோட பேட்டிங் எல்லாருக்குமே தெரியும். பிரியன் ஷாரியா அவுட் ஆகிட்டாரு. பட் ஜிடியோட பவுலிங்கும் ஓரளவுக்கு ப்ராமிசிங்கா இருந்தது. ஒரு 10 ஓவர் வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. பட் செகண்ட் ஆஃப் பிபிகேஎஸ் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் பிபிகேஎஸ்ல பொறுத்த அளவுக்கு கூப்பர் கான்லி ஒன் ஆஃப் தி ட்ரீம் ஸ்டார்ட்னு சொல்லணும். டச்வுட் கண்டிப்பா இந்த ஒரு கிட் பெரிய லெவலுக்கு போனோம். இந்த ஒரு ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் கேம் மாதிரியே அங்கே ஆடுறாரு, என்ன மாதிரி விளையாடுறாங்க. பட் ஆஸ்திரேலியாவில் ஒரு பிளேயரை ரேட் பண்றாங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பிக்கா இருப்பாருன்ட்டு இன்னைக்கு காமிச்சாங்க. சூப்பரா கிளினிக்கலா சேஸ முடிச்சாருன்னு சொல்லணும். மொத்தமா அவரு 44 பால்ல 72 ரன் ஆடினாரு வித் 5 4s and 5 6s. அவருக்கு ஷார்ட்டாலாம் போட்டா வாய்ப்பே கிடையாது. பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பஞ்சாப் கிங்ஸ் தொடர்ந்து விக்கெட் வந்துட்டே இருந்துச்சு. நெஹல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மார்க்கோ யான் சொல்லிட்டு டக்குன்னு விக்கெட் விட்டுருந்தாங்க. அப்படியே ஜிடியோட பவுலிங் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் பிரசித் கிருஷ்ணாக்கு டிஃப்ரெண்ட் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஃப்ரம் ஜிடி 13வது ஓவருக்கு அப்புறம் தான் வந்தாரு. பட் அதுக்கப்புறம் 3 விக்கெட் எடுத்து கேம்ல ஒரு சூப்பரான இம்பாக்ட் எடுத்துட்டு வந்தாரு. தென் அதுக்கப்புறம் அசோக் சர்மா ஒரு டீசென்டான டெபியூன்னு சொல்லலாம். 3 ஓவர் 31 ரன் அண்ட் 1 விக்கெட். நல்ல ஸ்லோயர் பால்ஸ் வச்சிருக்காரு கைஸ். அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இதுதான் இந்த கேமோட ஒரு ஓவரால் அவுட்லைன் சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரிவ்யூஸ் அதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.